ஹாய் மக்களே, நாம் ஃப்ரீயாக ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி 7th டே. நீங்கள் இன்னும் 60 டேவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாவா ப்ரௌனி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுலேயும் சிலர் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஆன்சரே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கான ஒரு சான்ஸாக தான் நான் இப்போ வந்து ஒன்று சொல்ல போகிறேன். என்னோட சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்ஸே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில்வர் இல்லாமல் கோல்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தனியாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாக்கோ லாவா ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? இந்த ப்ரௌனி மேக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட், அதாவது வெயிட் மிஷினில் மெஷர்மெண்ட்டும் கப்பில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே நான் ஷேர் பண்ண போகிறேன். வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எந்த இது பாத்திரத்தில் வந்து டார்க் காம்பவுண்டை வந்து உருக்க போகிறோமோ அதை வச்சு நீங்கள் டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் அதை எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் இருக்கணும். நமக்கு நம்ம டார்க் காம்பவுண்ட் எடுக்கிறது மட்டும் கப் மெஷர்மெண்ட் இருக்காது, எப்படியும் நம்ம வந்து வெயிட்டில் தான் வந்து போடணும். நான் வந்து 402 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1-2 கிராம்ஸ் வந்து கூட குறைய இருந்தால் அது வந்து டேஸ்ட்டில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அமுல் பட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பட்டர் கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மைதா, அது வந்து பார்த்திங்கன்னா கப் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு 200 கிராம்ஸ் கப்பில் ஒரு கப்பு முழுசாக போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா 127 கிராம்ஸ் வந்து வந்திருக்கு. நிறைய கப் அளவுக்கு தான் நான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கப்பில் பாதி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு. ஸோ அது வந்து கிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சுகர் வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் முழுசாக நம்ம வந்து ஒயிட் சுகர் போட்டுக்கணும். அதுவே நீங்கள் கிராம்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 156 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக எடுத்து கொடுக்கும். நான் செய்கிற ப்ரௌனியில் எப்போவுமே நான் வந்து ப்ரௌன் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுவே மெஷர்மெண்ட்டில் 167 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகரே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒயிட் சுகர் தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பாதிக்கு பாதியும் ஆட் பண்ணலாம். இல்லை நான் வீட்டுக்கு வந்து நான் வெறும் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மெஷர்மெண்ட் ஒரு 20 கிராம் 30 கிராம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரௌன் சுகர் ஓவர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பாயிடும். நம்ம ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு ரொம்ப திகட்டிடும். அதனால ப்ரௌன் சுகர் அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையான ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நாம் யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது மெயினாக. ஸோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியோட ஹெல்ஃப் டைம் 1-2 டேஸ்லேயே வந்து கெட்டு போயிடும். ஆனால் நீங்கள் வந்து தண்ணி இல்லாத பாத்திரமாக ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா 8 to 10 டேஸ்க்கு நம்ம வந்து அதை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதில் கெட்டு போகிற மாதிரி நம்ம எந்த ப்ராடக்ட்டும் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக் ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டப்பாவோட மூடியிலேயே 3 கப் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதான் நம்மளோட ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்டையும் அதுக்கப்புறம் பட்டரையும் வந்து ஓவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது உருகி கிடச்சிரும். ஸோ அந்த பிட்வீனில் நம்ம இந்த மிக்சர் வந்து அதாவது பேட்டரையும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க,
ஸோ நீங்கள் வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க, மற்றவங்கலாம் வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணி அதில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன். ட்ரை பண்ணதில் எனக்கு வராத மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேட்டரும் திக்கான மாதிரி இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஐ ஃபீல். ஸோ அதனால வந்து நான் பண்ணுற மெத்தடே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையே உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதுனால தான் நான் பண்ணுற மெத்தடையே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதுலேயும் சிலர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க என்னோடய பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்கள் நடுவில் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டர் வந்து திக்காகும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எல்லா வேலையும் ஒன்றாவே முடிச்சிடணும். நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பேட்டர் கண்டிப்பாக திக்காகிடும். நம்மளால் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டின்னுக்கும் ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ப்ரௌனி செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த ½ அன் ஹவருக்கு நம்ம மற்ற எதுவுமே வேலை செய்யாத மாதிரி வெறும் ப்ரௌனி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிற மாதிரி நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணிவிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. நான் செய்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திக்காக சான்ஸே இல்லை. ஸோ திக்கானாலும் உங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட்டர் வச்சு பீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம ஹை ஸ்பீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி முட்டை வந்து நமக்கு பஃபியாக ஆகணும்னு அவசியம் இல்லை. வெறும் சுகர் மட்டும் மெல்ட் ஆனால் போதும். நீங்கள் விஸ்க் வச்சுருக்கீங்கனாலும் விஸ்க்லேயும் நம்ம வந்து நல்லா சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு அடித்தா போதும். கை கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குமே, நான் 6 முட்டை சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஜெலிச்சுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து க்ளீனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்ததுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். சரி விட்டுட்டு அந்த ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஊறட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இதில் வந்து பபிள்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக மாவாக இருக்கும், வெளியே வந்து விட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும், நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சரி அதெல்லாம் நம்ம விட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட தானே ஆட் பண்ணியிருக்கோம், ஊறி ஊறி அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஓவனில் வச்சு எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, எதனால் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இதை மெயினாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கும் போது கவனமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பபிள்ஸும் இல்லாமல் கிளியராக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ சூப்பராக கிடைக்கும் உங்களோட ப்ரௌனி. நாம் வந்து முழுக்க பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எங்ககிட்ட நீங்கள் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை சரௌண்டிங்கில் நம்ம கேக்கு கூட செஞ்சு கொடுக்குறோம். ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கும் இப்போ வந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹால் ப்ளம் கேக் தான். ஸோ உங்களுக்கு வேணும், ரீசேல் பண்ண போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை ஓரமாக வச்சுட்டு நமக்கு 10 மினிட்ஸ் முடிஞ்சதுனால நம்ம போய் ஓவனை திறந்து பார்த்தோன்னா நம்மளோட மெல்ட்டிங்கான சாக்லேட்டும் பட்டரும் வந்து கிடச்சிரும். அதை வந்து நல்லா வந்து அப்பயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போது சாக்லேட் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். நீங்கள் அதையும் வந்து நீங்கள் பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே திட்டாக இருக்கிற இடம்லாம் லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஹீட்னஸ் இருக்கும் போதே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணதுமே உங்களுக்கே தெரியுதுங்களா எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது மாய்ஸ்சராக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 2 பேட்டரையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது லைட்டாக வெதன்னு இருந்தால் ஓகே ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹீட்டாகவும் நம்ம வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து சில்னஸாக இருக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாக்லேட் எல்லாம் வந்து திரும்பி கட்டி போகிற மாதிரி ரொம்ப திக்னஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் லைட் வெதன்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் லைட் வெதன்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நான் பட்டர் ஷீட் இது. ஸோ இதில் நம்ம ஊற்றும் போது தான் நம்மளோட
ப்ரௌனி வந்து ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். நான் என்ன மாதிரி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே என்ன பொருள் வேணுன்றதுல காமிச்சிருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த டின்னோட சைஸ் வந்து 13.5 × 10 ரெக்டாங்கிள் சைஸு. இந்த டின் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு நமக்கு வந்து ப்ரௌனி செய்யலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே 1.5 கிலோவுக்கு தான். நம்மளோட ப்ரௌனியை லாவா ப்ரௌனியாக ஆக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயகன் தான். ஸோ இது யாரும் இல்லை, சாக்லேட் தான். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம சாக்லேட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஒரு மெல்ட்டிங்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். நாம் வந்து காம்பவுண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா மெல்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நார்மல் சாக்லேட் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரிஜினல் சாக்லேட் உள்ளே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே அந்த உருகுனது தான். ஸோ கடைசி வரைக்கும் ஆறுனாலும் அது உருகி தான் இருக்கும். எப்போ நம்ம கட் பண்ணாலும் உள்ளேருந்து லாவா வர மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம சாக்லேட்டு அப்படின்னும் போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுறது. நம்ம கடையில் கிடைக்கிற நார்மல் அதாவது டெய்ரி மில்க் அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான சாக்லேட் போட்டால் மட்டும்தான் நல்ல மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சி நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு சாக்கோ லாவாவும் கிட்கேட்டும் எனக்கு வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ இருக்கும். ஸோ இதுக்கு பிட்வீனில் வந்து நான் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட ட்ரேவை வந்து ஓவனுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு மேலே வந்து 180 டிகிரி செல்சியஸும் பேக்கிங் மோடில் நான் வந்து இப்போ 30 வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 30 to 45 மினிட்ஸுக்கு நமக்கு தாராளமாக பிடிக்குது. நான் வந்து 30 மினிட்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணும்போது சரியாக வேகாத மாதிரி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். உங்கள் ஓவனில் பேக்கிங் மோடு இல்லை அப்படின்னா அப் அண்ட் டவுன் ராடு ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வெந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு இப்படி மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் லைட்டாக க்ரம்ஸ் இருக்கணும். கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஆஃப்டர். ஸோ லைட்டாக க்ரம்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எங்கெல்லாம் மெல்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக உள் வாங்கியிருக்கு பாருங்கள். நம்ம சாக்லேட் எவ்வளோ போட்டோம், சாக்லேட்லாம் எப்படி மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த டின் மட்டும் நமக்கு 300 கிராம் கிட்ட வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1840 கிராம் அளவுக்கு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். 300 கிராம் போனால் 1540 கிராமுக்கு நம்ம கரெக்டாக, அதாவது 1.5 கிலோவுக்கு நம்ம கரெக்டாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் சாக்லேட் லவ்வராக கண்டிப்பாக இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம இதை கட் பண்ணி அப்படி எடுத்தோம் அப்படின்னா லாவா மாதிரி நம்மளோட சாக்லேட் மெல்ட் ஆகி எப்போவுமே கிடைக்கும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு அப்படிங்கிறனால தான் நான் வந்து அதை புட்டு காமிக்கல. ஸோ இது எல்லாமே நான் பேக் பண்ணி அழகாக வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் எக்லெஸ் ப்ரௌனி வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதை நெக்ஸ்ட் டேயில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.